வணக்கம். இன்றைய வானிலை தகவல். மழையை பொறுத்தவரை தமிழகத்தில் வருகின்ற நாட்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்யக்கூடும். மழை பெய்யாத பகுதிகளிலும் வருகின்ற நாட்களில் மழை பெய்யக்கூடும். வட தமிழக பகுதிகளை ஒட்டிய நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்தடுத்த மணத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மிதமான மழை முதல் கனமழை பெய்யக்கூடும். தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வருகின்ற நாட்களில் தமிழகத்தில் மழைப்பொழிவு ஆங்காங்கே மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த மாதத்தில் பதிவான மழையளவு சேலம் மாவட்டம் 10 சென்டிமீட்டர் பதிவிற்கு, ராணிப்பேட்டை மாவட்டம் 8 சென்டிமீட்டர் பதிவிற்கு, விழுப்புரம், நீலகிரி மாவட்டம் தலா 7 சென்டிமீட்டர் பதிவிற்கு, சென்னை மாவட்டம் 5 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கோயம்புத்தூர், தருமபுரி மாவட்டம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவிற்கு, வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு, திருவாரூர், புதுக்கோட்டை, கடலூர், திண்டுக்கல் மாவட்டம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவிற்கு, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, செங்கல்பட்டு, திருவள்ளூர், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு மீனவருக்கான எச்சரிக்கை. லட்சத்தீவு பகுதிகள், கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில், தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கர்நாடகா கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.